الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர் நாமம் கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான தங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை எட்டி வைக்கிறேன். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எங்களுடைய சக்திக்குட்பட்டவார் அந்த அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே இறைவன் எங்களை சேர்த்து கொள்வானாக. நாளைய மறுமை நாளே அந்த உயரிய முத்தகீங்களுடைய பட்டியலை எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறான். அந்த வகையிலே அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்களே ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை ரமலானுடைய மாதத்திலே 3வது வெள்ளிக்கிழமை. ரமலானுடைய மாதத்திலே நாம் சந்திக்கின்ற 3வது வெள்ளிக்கிழமை. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒன்று பெருநாளாக இருக்கும், அல்லது இந்த வருட ரமலான் மாதத்தின் இறுதி நோன்பாக இருக்கும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மீண்டும் ஒரு ரமலான் எங்களை வர வேண்டுமாக இருந்தால் நாம் ஹயாத்தோடு இருக்க வேண்டும். ரமலான் வரும், ஆனால் நாம் ஹயாத்தோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற விடயம் அது அல்லாஹ்வின் புறத்திலே உள்ளது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு பெருமதியான மாதம் என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருந்தோம். சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதம், நரகம் இழுத்து மூடப்பட்டிருக்கின்ற மாதம், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எதுவுமே இல்லாமல் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கின்ற மாதம், ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய மாதம், மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு வக்துக்கும் ஜும்மாவை போன்று சமூகம் கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். அது மாத்திரமல்ல, பள்ளியின் பக்கம் மக்கள் எல்லாம் சாரியாக வரக்கூடிய ஒரு மாதம். பெண் மக்கள் கூட தங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக மஸ்ஜிதோடு துரோஃபை ஏற்படுத்தக்கூடிய மாதம். குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட மாதம்தான் இந்த ரமலான் மாதம். எங்களை விட்டு இன்னும் சில வாரத்தில், இன்னும் ஒரு வாரத்தில் எங்களை விட்டு பிரிய இருக்கிறது மாணவர்களே. எனவே ரமலான் மாதத்திலே ஏராளமான அமல்கள் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதைத்தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நாம் யாரும் ரமலானை வணங்க வரவில்லை, நாம் யாரும் ரமலானை வணங்க வரவில்லை, நாம் ரமலான் மாதத்தை தந்த ரப்பை வணங்க வந்தவர்கள். ரப்பு எல்லா காலமும் இருக்கிறான். ரமலானை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்கள்தான் ரமலான் மாதம் முடிந்ததோடு அவர்களுடைய வணக்கங்களை நிறுத்திக் கொள்வார்கள். ரமலானை தந்த ரப்பை யாரு வணங்கினார்களோ, ரப்போடு யாரு துறப்பை ஏற்படுத்தி கொண்டார்களோ, ரப்புக்காக யார் இந்த உலகத்திலே வணக்கம் செய்தார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய அமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் அது தொடரும். ஃபஇன்ன ரமலான் கத் மாத் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். ரமலான் இருக்குது, அது இன்னொரு வாரத்தில் மௌத்தாகிடும் அல்லது எங்களை விட்டு முடிந்துவிடும். ஆனால் படைத்த ரப்பு அல்லாஹ் இருக்கிறான். அவன் நிரந்தரமானவன், அவன் அழியாதவன், அவன் எப்போதும் இருக்கக்கூடியவன். அந்த ரப்பைத்தான் நானும் நீங்கள் வணங்க வேணும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலங்களில் ஏராளமான அமல்கள் செய்தோம். உள்ளங்களாலான அமல் ஏராளமாக செய்தோம். யாருக்கு தெரியாமல் நிறைய உள்ளத்தாலான நிறைய அமல்கள், தர்மம் கொடுத்தோம், ரகசியமாக நிறைய துஆக்கள் ஈடுபட்டோம், ரகசியமாக நிறைய குர்ஆன் ஓதினோம், ரகசியமாக தஹஜ்ஜுதுடைய வேளையிலே எழுந்து கண்ணீர் வடித்து கை சிந்தினோம். கையும் அனைவரே, இப்படி நிறைய வணக்கங்கள் ஈடுபட்டோம். இந்த உள்ளங்கள் சார்ந்த அமல் ஏராளமாக ரமலானுடைய காலத்திலே நடைபெற்றது. அதே போன்று உறுப்புகள் சார்ந்த அமல், கை காலுகளால, எங்களுடைய கண்களால, காதுகளால ஏராளமான அமல். மாஷா அல்லாஹ், கண்ணால மற்ற மனிதரை இரக்கமான பார்வை கொண்டு பார்த்தோம். இரக்கமாக அவர்கள் மீது எங்களால் முடியுமான உதவிகளை செய்தோம். நல்ல விஷயங்களை காதால் கேட்டோம், பயான்களை கேட்டோம், குர்ஆன் திலாவத்தை கேட்டோம், ஓதுகின்ற போது அவை செவிமடுத்தோம். இப்படி உறுப்புகளாலான ஏராளமான அமல்களை ஈடுபட்டோம். ரமலானுடைய காலங்களில் பொது வேலைகளை எங்களோட உங்கள் உறுப்பையும் பயன்படுத்தி அதை ஈடுபட்டு எங்களுடைய அமல்களிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அதே போன்று உடல் சார்ந்த அமல் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக செய்தோம். பெற்றோரை பார்த்தோம், கவனித்தோம், வறியவர்களை கவனித்தோம், நோயாளிகளை கவனித்தோம். ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த உடம்பால் நிச்சயமாக அதிகமாக நிறைய பயணங்கள் மேற்கொண்டு, நிறைய சிரமங்கள் மேற்கொண்டு இந்த உடம்பாலான அமல்கள் ரமலானிலே செய்தோம். அன்பானவர்களை எல்லாம் தாண்டி இந்த உடம்பால, உறுப்புகளால, உள்ளங்களால எல்லாவற்றையும் சேர்த்து தேடிய பொருளாதாரம், அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்து செல்வம், இந்த சார்ந்த அமல்களையும் ஏராளமாக செய்தோம். மாஷா அல்லாஹ், இந்த அமல்களை இந்த ரமலானோடு நிறுத்தி விடாதீர்கள். ரமலானுக்கு பின்னாலும் அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற நல்ல எண்ணத்தோடு செய்யுங்கள்.
கண்ணியமானவர்களே, நாங்கள் அமல் செய்வது யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, இந்த ஊரில் உள்ள சில மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, பிள்ளைகள் வாப்பா உம்மாவை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. நாங்கள் அமல் செய்வது அல்லாஹ் ஒருவன் முதலாவது திருப்தியாக வேணும், அதற்கடுத்ததுதான் ஏனையோருடைய திருப்தி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுடைய அமலை கொண்டு சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய அமலை மலாயிக்கா மாறுகளிடம் பெருமை பாராட்ட வேண்டும். அப்படியாக எங்களோட அமல் அதிகமாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே ரமலானுடைய காலங்களில் மிக முக்கியமாக உள்ளம் சார்ந்த அமல் ஏராளமாக செய்தோம். கண்ணியமான, இது அமல் செய்யக்கூடிய உலகம்தான். இறுதி பத்திலே இன்னும் சில நாட்கள் எஞ்சிருக்கின்றன, எஞ்சிக்கு நாட்களை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். இது அமல் செய்யக்கூடிய உலகம், இது தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய உலகம். இது தாருல் ஃபனா, அமல் செய்யக்கூடிய உலகம், அழிந்து போகக்கூடியது. வணக்கம் செய்யக்கூடிய உலகம் இருக்குது, இரவு பகலாக சிரமப்படக்கூடிய உலகம் இருக்குது, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. ஆனா மறுமை இருக்குது, அது தாருல் அமால் கிடையாது, அது அமல் செய்கிற உலகம் கிடையாது, அது தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். இங்க என்ன அமல் செஞ்சோமோ அதுக்கு சுவர்க்கமோ அல்லது வேற வேற அதை விட கூடுதலான கூலியோ, அதெல்லாம் மறுமையில கூலியுடைய உலகம். அங்க போய் யாரும் அமல் செய்வது கிடையாது, அங்க போய் யாரும் தொழுவது கிடையாது, அங்க போய் யாரும் நோம்பு நோட்பது கிடையாது, குர்ஆன் திலாவத் ஈடுபடுவது கிடையாது. அங்கே அது தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். இந்த உலகம் தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய உலகம். மறு உலகம் தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய உலகம், தாருல் ஃபனா, அழியக்கூடியது, கொஞ்ச காலம் உடையது. இந்த ஆதமுடைய மக்களுடைய உம்மத்துடைய காலம் மிக மிக குறுகியது, கூடினா 100 வருடம் வாழுவோம் கண்ணியமானவர்களே. ஆனா இது அழிந்து போகக்கூடிய, அமல் செய்யக்கூடிய உலகம் அழிந்து போகக்கூடியது, கூலி வழங்கக்கூடிய உலகம். அது தாருல் பகா, நிரந்தரமான உலகம். அங்க அழிவு கிடையாது, அங்க முடிவு கிடையாது, அங்குள்ள இன்பத்துக்கு முடிவு கிடையாது கண்ணியமான, அங்குள்ள சுகத்துக்கு முடிவு கிடையாது, அங்குள்ள இன்பம் நிரந்தரமானது. வைனலக்கும் அந்த ஷிபு ஃபலா தஹ்ரமு அபதா, அங்க எல்லோரும் வாலிபராகவே இருங்க. சுவர்க்கத்தை நுழைந்துட்டா உங்களுக்கு வயோதிபம் என்பது கிடையாது. சுவர்க்கம் ஒரு மனிதன் 33 வயது ஆண்களாக இருந்தால் 33 வயதுடையவர்களாக நுழைவார்கள், பெண்களாக இருந்தால் 17, 18 வயது கன்னிகளாக நுழைவார்கள் சுவர்க்கத்தில். அவங்களோட வயது இன்றைக்கு சுவர்க்கத்தில் நுழைஞ்சா 100 வருஷம் போனாலும் அந்த வயது மாறுவது கிடையாது, எப்போதும் அதே வயது தான் கண்ணியமானவர்களே. வைனலக்கும் அந்த ஷிபு ஃபலா தஹ்ரமு அபதா, அங்க நீங்க எப்போதும் வாலிபராக வைரீங்க, வயோதிபம் என்பது சுவர்க்கத்தில் கிடையாது. எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருங்க, இங்க அலுப்பு என்பது கிடையாது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்ல. இந்த உலகத்துல தான் அலுப்பு, கஷ்டம், சோர்வு, சிரமம், மறுமையில ஒன்றுமே கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் அப்படித்தான் மறுமையுடைய வாழ்வை வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தால், அதற்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டால் மாஷா அல்லாஹ், அதை விட மிக பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் வேற ஒன்றும் கிடையாது கண்ணியமான. மௌத்துக்கு பின்னால் சுவர்க்கம் கிடைக்குமாக இருந்த அந்த உலக வாழ்வு நிச்சயமாக வெற்றி தான். இந்த உலக முடிவுக்கு பின்னால் எல்லாம் வெற்றியாகத்தான் அமையும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அமல்களை தொடர்ந்தும் இஹ்லாஸாக அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்கள், இந்த உலக வாழ்வு திடீரென்று ஒருவருக்கு முடிவு வந்துவிடும். ரமலான அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் ரமலான முழுமையாக பயன்படுத்த முடியாம, இறுதி 10 அடைய முடியாம மௌத்தாகிட்டாங்க. எத்தனையோ பேர் ரமலான் இறுதி 10 அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கு வைத்தியசாலைகள்ல அல்லது பெட்ல அல்லது நோயாளிகளாக இருக்கிறாங்க. கனிமா, திடகாத்திரமான ஒரு உள்ளத்தோட, திடகாத்திரமான ஒரு உடம்போட நாடும் நீங்களும் இருக்கிறோம். இதை முழுமையாக இந்த மார்க்கத்துக்காக, அமல் இபாதத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறுதி 10 சில நாட்களை நாம் கழித்து விட்டோம். அதிலே ஒரு பெருமதியான நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை, பெருமதியான அந்த நாளை அறிவிக்க வருகிறார்கள். 2 மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுக்குள்ளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சண்டை மீது கவனத்தை திருப்புறார்கள். கத்ருடைய இரவு அப்படியே மறக்கடிக்கப்படுகிறது. யாருக்கு மறக்கடிக்கப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அப்போது சொன்னார்கள், இறுதி 10 நாட்கள்ல ஒரு நாள் இப்படி நான் வந்தேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். எனவே அந்த இறுதி 10 நாட்களிலே ஒற்றைப்படையான நாள் ஒன்றுதான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இறுதி 10 நாட்களிலே ஒற்றைப்படையான நாட்களை 27 அடைந்து கொள்ளுங்கள். 21, 23 அல்லது 25 அல்லது 27 அல்லது 29 இப்படியான ஒற்றைப்படை நாட்கள் அந்த கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், அதற்காக முயற்சி எடுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி பகுதியை யாரும் வீணாக்கிடாதீங்க. இன்னும் எஞ்சிருக்கிற பகுதியை பெருமதியாக கழியுங்கள். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் வழிகாட்டுவதற்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சான். அந்த குர்ஆனை இறக்கிய நாள் அந்த கத்ருடைய நாள் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை கத்ருடைய இரவில் இருக்கிறோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே நாயகமே கத்ருடைய இரவெண்டா என்ன என்று நபிகள் நாயகமே அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் இந்த கடைசி 10 நாளிலே வைத்திருக்கிறான். சுமார் 83 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்குது. 83 வருடம் வாழ்வது என்பது சிரமம். எங்களோட வாழ்க்கையில் 83 வருஷம் நாங்கள் வாழ்வோமா வாழ மாட்டோமா என்பது சந்தேகம். ஆனால் இந்த கடைசி 10 நாளை ஹயாத்தாக்கினா, இன்னும் எஞ்சி இருக்கிற ஒரு சில நாட்களை ஹயாத்தாக்கினா நிச்சயமாக அல்லாஹ் 83 வருஷம் செய்த அமலுடைய கூலி அல்லாஹ் நிச்சயமாக தருவான். கண்ணியமான குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதம் இருக்குது, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே வரக்கூடிய அந்த இரவு இருக்குது, அது பெருமதியான இரவு. இந்த உலகத்தில் அதிகமான மக்களை, நரகத்துக்கென்றே எழுதப்பட்ட மக்களை அல்லாஹ் விடுதலை செய்வதற்காக தெரிவு செய்திருக்கின்ற பல இரவு இருக்கிறது. பல இரவுகளில் ஒரு இரவு தான் அரஃபாவுடைய இரவு. அதே போன்ற ஒரு இரவு தான் கண்ணியமானவர்களே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. நரகத்துக்கென்றே எழுதப்பட்ட மனிதர்களை நரகிலிருந்து விடுதலை செய்வதற்காக அந்த இரவை பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பெற்றோருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற இரவாக அந்த இரவை மாற்ற வேண்டும். எங்களுடைய குடும்பங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற இரவாக, எங்களை குடும்பமாக சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்ற இரவாக, எங்கள் ஊரை முழுமையாக ஜமாத்தாக சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்ற இரவாக அந்த இரவை மாற்ற வேண்டும் என்றால் கடைசி 10 நாட்கள் அதிகமாக சிரமம் எடுத்து வணக்கங்களில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஹைரானதாக தான் வைத்திருக்கிறான். குர்ஆனோடு யார் யார் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஹைரானதாகத்தான் வச்சிருக்கிறான். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம், மாதங்களிலே சிறந்த மாதம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இறங்கியதால் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. குர்ஆன் இறங்கிய இரவு கத்ருடைய இரவு, எல்லா இரவுகளையும் விட சிறந்த இரவு. அதையும் தாண்டி 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் 83 வருடங்களுக்கு ஒப்பான ஒரு இரவை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இரவு எந்த இரவு? குர்ஆன் இறங்கிய இரவு. குர்ஆன் யாருக்கு இறங்கியது? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். எதனால்? குர்ஆனை சுமந்து கொண்டதால். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை சுமந்து கொண்ட உம்மத் நானும் நீங்களும், குர்ஆனை வழிகாட்டியாக இமாமாக எடுத்துக்கொண்ட உம்மத் நானும் நீங்களும். எனவே எல்லா உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்தா, ஹைர உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கினான். அது மாத்திரமாக கண்ணியமானவர்கள் இல்லை, குர்ஆனை எந்த வானவர் இந்த உலகத்துக்கு சுமந்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாரோ, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், ரூஹுல் அமீன் என்று பலக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தான் குர்ஆனை சுமந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுத்தார் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா வானவர்களுக்கும் தலைவராக ஆனார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம்!
குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கிறான். ரமலானுடைய காலத்தில் குறைந்தது ஒரு குர்ஆனாவது நாங்கள் ஓதி முடிக்குவோம். குறைந்தபட்சம் கண்ணியமானவர்களே, குர்ஆனை லேசாக ஓதி முடிக்கலாம். குர்ஆனை ஓதுவதற்கு லேசான மெதட் நிறைய அறிஞர்கள் இமாம்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு குர்ஆனையாவது ரமலான் மாதம் முடிக்கணும். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் எதிர்பார்க்குது என்ன ஓத வேண்டும் என்று. அந்த குர்ஆனை ஓதுகின்ற போது நாளைய கியாமத்துடைய நாளையிலே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், யா அல்லாஹ் எனக்காக விழித்திருந்தான், யா அல்லாஹ் எனக்காக எல்லா வேலைகளையும் ஒருபுறம் வைத்திருந்தான், எனக்காக கண் விழித்தான், எனக்காக நேரம் ஒதுக்கினான் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் மன்றாடும். அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் மன்றாடும். எந்த அளவு மன்றாடும் என்ன ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த மனிதனை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கு வரைக்கும் குர்ஆன் மன்றாடும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட குர்ஆனாக, அப்படிப்பட்ட இமாமாக இந்த குர்ஆனை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நானும் நீங்களும் குர்ஆன் ஓதுகின்றோம். எப்படி ஓதுகின்றோம்? நேரம் கிடைச்சா குர்ஆன் ஓதுகிறோம். அப்படி இல்லை, நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஓத வேண்டும். நேரம் கிடைச்சா என்றா அது எங்களுக்கு தேவையா இருந்தால் நாங்கள் ஓதிக்கொள்ள இல்லை. கண்ணியமான நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஓத வேண்டும். சிலர் சொல்லுவார்கள் நேரம் கிடைச்சா தொழுது கொள்றது. அப்படி சொல்ல முடியாது, அது பிழையான கருத்து. நேரம் ஒதுக்கி தொழ வேண்டும். நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓத வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சில விடயங்களை கண்ணால் பார்க்கின்றதற்கே அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான். உங்களோட வாப்பம்மாவை கண்ணால் சும்மா பார்க்குறீங்க, அதுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுறான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி சிலருடைய பெற்றோர் ஊரில் தான் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் மாதத்துக்கு ஒருக்காத்தான் பிள்ளைகள் பார்க்க போகிறேன், மாதத்துக்கு ஒருக்காத்தான் பிள்ளையை போய் தலையை காட்டிட்டு வார. கண்ணியமானவர்களே, நன்றி உள்ள பெற்றோர்கள் கிடையாது. அந்த பெற்றோருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இவர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி உள்ள பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? கையை உயர்த்துகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய பெற்றோருக்கு துஆ கேட்காமல் கையே கீழே போட மாட்டார்கள். இன்று அவர்கள் ஸ்ரீதேவிகள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் ஸ்ரீதேவிகளாக இருந்ததால் தான் நானும் நீங்களும் ஸ்ரீதேவிகள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் இருந்து பயானை கேட்கிறோம். இல்லாட்டி நாங்கள் மூதவே இருந்திருப்போம், நாங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்திருப்போம், ஏதோ ஒரு மதத்தில் இருந்து நதுவில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் மாத நோம்போடு ஜும்மாவை கேட்க வந்து நல்ல அமைதியாக இந்த இடத்துல இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கட வாப்பா அம்மா ஸ்ரீதேவிகள், எங்கட வாப்பம்மா ஸ்ரீதேவிகள். யாருடைய வாப்பம்மா கபராளிகளோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, எனவே அந்த பெற்றோருக்காக அதிகமாக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்காக அதிகமாக துஆக்களிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வாப்பா உம்மாட முகத்தை பார்ப்பதே நன்மை. கஅபத்துல்லாஹ்வை ஒரு மனிதன் பார்க்கிறான். கஅபத்துல்லாஹ் வலம் வர இல்லை, கஅபத்துல்லாஹ் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவன் செய்ய இல்லை. ஒரு மனிதன் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் கஅபத்துல்லாஹ் பார்க்கிறான், ரசிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்மை எழுதினான். சுப்ஹானல்லாஹ். அதே போல ஒரு மனிதனுக்கு குர்ஆனை ஓத தெரியாது, குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தா பிரட்டி பார்க்கிறார், ஒவ்வொரு சூரத்தா பார்க்க, ஒவ்வொரு ஜுஸுவா பிரட்டி பார்க்க அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் கண்ணியமானவர்களே. எனவே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கருத்து தெரியாம ஓதுகின்ற ஏடொன்றுக்கு நன்மை இருக்குமாக இருந்தால் அது குர்ஆன் தான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓத ஓத ஒரு மனிதனை திருத்துகிறது. குர்ஆன் ஓத ஓத யாருக்குமே அலுப்பு வந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹா 17 ரக்காத்துக்களே ஓதுகிறோம். 5 நேரங்கள் தொழுகிறோம். 4 ரக்காத் தொழுகைகள் 3, 3 ரக்காத் தொழுகைகள் 1, 2 ரக்காத் தொழுகைகள் 2, மொத்தம் 17 ரக்காத்துக்கள் தொழுகிறோம். 17 ரக்காத்துக்களிலும் சூரா ஃபாத்திஹாவது கட்டாயம் வாஜிப். 17 ரக்காத்துக்களும் சூரா ஃபாத்திஹா ஓதி யாருக்காவது சூரா ஃபாத்திஹா அழுத்ததுண்டா? இனி நான் சூரா ஃபாத்திஹா ஓத மாட்டேன், சூரா ஃபாத்திஹா ஓதி எனக்கு வெறுத்து போய்த்து அழுத்து போய்த்து கனிமா, அப்படி யாருமே சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் ஓத ஓத இனிமை, ஓத 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 தூண்டுகிறது. அது ஓதுவதை கேட்பவருக்கு மீண்டும் கேட்க தூண்டுகிறது. உத்துபா, ஷைபா, அபூஜஹல் போன்ற இஸ்லாத்தின் எதிரிகள் குர்ஆனை கேட்க கூடாது, காதுக்குள்ளே பஞ்ச வைத்துக் கொண்டு செல்வார்கள்.
ஆனால் ஒருவருக்கொருவர் தெரியாமல் பஞ்சை எடுத்துக்கொண்டு குர்ஆனுடைய சத்தத்தை கேட்பார்கள். குர்ஆன் அந்த அளவு கேட்பதற்கு இனிமையானது. அதைத்தான் வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பற்றி சொல்கிறார், வல்லாஹி இன்னலஹு லஹலாவா, நிச்சயமாக அந்த குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. வஇன்னஹு யஅலு வலா யுலா அலைஹ், இந்த குர்ஆன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு தான் போகுது, தாழ்ந்தது கிடையாது. குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போறாங்க, குறைந்தது கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே குர்ஆனோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். எனவே குர்ஆனுடைய மாதம் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், குர்ஆனுக்குரிய கண்ணியங்களை கொடுப்போம். அது இமாமாக எங்களோட வாழ்க்கையில எல்லா துறைகளையும் வழிகாட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, சூரா ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு நாங்கள் தொழுகையில் ஓதுறோம். 7 ரக்காத்துக்கள், 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஃபாத்திஹா 17 ரக்காத்துக்களே ஒதுக்குறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? 17 தடவை ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வெட்கமாக இருக்குது, கவலையாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெட்கமாக இருக்கிறது. ஒரு ரமலான்ல சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்தை விளங்க கண்ணியமானவர்களே. நாங்கள் தக்பீர் கட்டினா அந்த கருத்துக்களை விளங்குகின்ற போது அல்லாஹ் நேரடியாக எங்களோடு உரையாடுகின்றான். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பு இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று அதனுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை விளங்கி குர்ஆனை ஓதுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் எங்களை பெருமை பாராட்டி பேசுகின்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அப்தி, அளவற்ற அருளாளன் அவன் நிகரற்ற அன்பாளன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான், என்னை மேலும் அவன் புகழுகின்றான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன் இறைவா நீதான் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான், என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான். இப்படி ஒவ்வொரு ஆயத்தும் ஓத ஓத அல்லாஹ் எங்களோடு உரையாடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். இறுதி 10 நாட்களில் எஞ்சிருக்கிற நாட்களை பெருமதியாக கழித்துக் கொள்கின்றோம். அதே போன்று வரக்கூடிய இந்த பெருநாளை எங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சாதாரண சூழ்நிலை ஏதோ ஒரு வகையிலே பல வகையான சோதனைகளிலே முஸ்லிம் உம்மத் சிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை வர இருக்கின்ற பெருநாளை ஆடம்பரம் இல்லாமல் ஏன்றளவு சாதாரணமான நிலைமையில் அந்த பெருநாளை கொண்டாடுவோம். பட்டாசு கொளுத்துவதை முழுமையாக தவிர்த்து கொள்வோம். மதுபானம் மருந்துவது முழுமையாக தவிர்த்து கொள்வது பாவம், அது ஹராம், அது கூடாது. எங்களுடைய நிம்மதி, எங்களுடைய சந்தோஷம் பெருநாளுடைய கலகலப்பு அதனிலே கிடையாது. பெருநாளுடைய சந்தோஷம் என்பது குடும்ப உறவுகளை சந்தியுங்கள், பள்ளிக்கு வாருங்கள், நல்ல பயானை கேளுங்கள், இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அனாவசியமான பயணங்களிலே ஈடுபடாதீர்கள். ட்ரிப் போகத்தான் வேணாம் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு சில வேளை அனாவசியமான பயணங்கள் போறது, அளவுக்கு அதிகமான வேகங்களில் போய் உயிரை மாய்த்து கொள்வது, நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, சிரித்து சிரித்து பயணம் போறோம், மாலையாக கொள்ள வீடெல்லாம் கண்ணீர். வாழ்வதற்காக பயணம் போறோம், மரணத்தோடு பயணம் முடிகிறது. சந்தோஷத்தோடு பயணம் போகிறோம், கவலையோடு அழுகையோடு பயணம் முடிகிறது. லாபத்துக்காக பயணம் போறோம், நஷ்டத்தோடு பயணம் முடிகிறது. கண்ணியமானவர்களே, பயணம் போக்கள் ஆரோக்கியமா இருக்கிறோம், ஹயாத்தோடு போறோம், மௌத்தாகி மையத்தை கொண்டு வராங்க, நவுதுபில்லா. அதனால பயணங்கள் போகும்போது மிக முக்கியமாக இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எனவே கண்ணியமானவர்கள், மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். எனவே வரக்கூடிய இறுதி நேரங்களை பெருமதியான நேரங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காலம் நேரம் பெருமதியானது. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதியானது. கால நேரத்தை யாரும் வீணாக்கிறாதீர்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாளுடைய பெருமதி மாறி இல்லை, நாளைய நாள்.
இன்றைய நாளில் ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேறு, நாளைய நாளில் ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேறு. இன்றைய நாளில் செய்கிற இஸ்திக்ஃபாருக்கு நன்மை வேறு, நாளைய நாளில் செய்கிற இஸ்திக்ஃபாருக்கு நன்மை வேறு. இன்றைய நாளில் ஓதுற ஸலவாத், இன்றைய நாளில் கொடுக்கிற தர்மம், அதுக்கு வேறு நன்மை, நாளைய நாளில் வேறு நன்மை. கண்ணியமானவர்களே, எனவே நீங்கள் மாஷா அல்லாஹ் எல்லா நல்ல விஷயங்களும் ஈடுபடக்கூடிய மக்கள், சதகா தான தர்மத்தில் போட்டி போடக்கூடிய மக்கள், கஞ்சிக்காக மற்ற விஷயங்களுக்காக பள்ளியில் ஹித்மத் செய்யக்கூடியவங்களுக்காக நிர்வாகத்துக்கு உதவி செய்வதற்காக ஏராளமான விடயங்களை போட்டி போடக்கூடிய மக்கள். மாஷா அல்லாஹ் நல்ல விடயங்களில் நீங்கள் எல்லாரும் கைகோக்குறீங்க. அதே போல் நிர்வாகம் மாஷா அல்லாஹ் அதிகமான வேலைகளை உங்களுக்காக, இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக இந்த பள்ளியை மாஷா அல்லாஹ் நல்ல முறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பக்கமலமாக உங்களால் முடியுமான உதவிகளை தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் செய்து வாருங்கள். நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் பயன் தரக்கூடிய பெருமதியான ஒரு அமல் அதுதான். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் மௌத்தா போனதுக்கு பின்னால் யாருமே சொல்ல மாட்டாங்க ஹாஜியார் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் மௌலி வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் முதலாளி வீட்டுக்கு போகிறோம் சொல்ல, மையத்து வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் கூட தற்காலிகமானவை. எந்த உலகத்தில் யாராவது மௌத்தானா கடைசியாக தொலைவிக்க கொண்டு வருவார்கள் மஸ்ஜிதுக்குத்தான். எனவே மஸ்ஜிதை செழிப்பாக்குவோம், மஸ்ஜிதுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை வழங்குவோம், மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு எங்களால் முடியுமான பங்களிப்புகளை வழங்குவோம். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹு தாலா இதை வைத்து எங்களோட கபருடைய வாழ்க்கையை நிம்மதியானதாக்கி தருவான். எனவே வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற கடைசி ரமலானாக எண்ணி அதிகமாக வணக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவா நீ எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற கடைசி ரமலானாக அதிகமாக வணக்க செய்யக்கூடிய பாக்கியை தந்துடுவாயா. யா அல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதினோம் யா அல்லாஹ், அந்த குர்ஆன்ல பிழைகள் இருக்கும் யா அல்லாஹ், அதை மன்னித்து எங்களோட குர்ஆனை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. நோம்புகள் நோற்றோம் யா அல்லாஹ், நோம்புக்கு பரிபூர்ணமான கூலியை தந்துடுவாயாக. வாழ்க்கையிலே அதிகமாக நலவுகள் செய்த ரமலான அந்த ரமலான் ஆக்கி தருவாயா. நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்த ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவாயா. சுவர்க்கத்திலே என்னையும் உங்களை எங்களுடைய பெற்றோரின் நுழைவித்த ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயா. அதிகமாக குர்ஆன் ஓதிய ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயா. யா அல்லாஹ் எங்க எல்லோருக்கும் நரக விடுதலையை தந்த ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. எங்களுடைய பெற்றோருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுடைய முகத்திலே சிரிப்பையும் அவர்களுக்கு நல்லதொரு பெருநாளாக ஆக்கிய ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. எங்களோட வாழ்க்கையிலே பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ரமலான் ஆக்கி தருவாயாக. நன்மைகளை அதிக செய்த ரமலான் ஆக்கி தருவாயாக. வாழ்க்கையில் அதிக பரக்கத்துக்கள் நலவுகளை அடைந்த ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நிர்வாகம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அவருடைய தொழில்துறைகளை பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அவரை கால நேரங்களில் பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நீதான் யா அல்லாஹ், அதுக்கு கூலியை கொடுத்துருவாயாக. முன்னால் நிர்வாகம் செய்த நிர்வாகிகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த ஊர் மக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த ஊருக்காக இந்த மஸ்ஜிதுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா மக்களையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த மஸ்ஜிதை கடமை செய்யக்கூடிய இமாம்கள் ஹாஃபில்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் முஅத்தின்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் துஆவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரமலானை எப்படி அடைந்து ரமலான் இறுதி 10 வரைக்கும் வந்தோமோ எஞ்சியுள்ள நேரங்களையும் காலங்களையும் பெருமதியாக கழிக்கக்கூடிய ஆரோக்கியமான உடலை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ்